பொதுமக்கள் கருத்தை கேட்டறியாமல் சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பை உயர்த்தி கடந்த 2023 ஆண்டு மார்ச் 30 அன்று திமுக அரசு வெளியிட்ட சுற்றறிக்கை செல்லாது என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. இது குறித்து அவர் தனது அறிக்கையில் பத்திரப்பதிவு துறையில் பொதுமக்கள் கருத்தை கேட்டறியாமல் சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பை உயர்த்தி கடந்த 2023 ஆண்டு மார்ச் 30 அன்று திமுக அரசு வெளியிட்ட சுற்றறிக்கை செல்லாது என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வரவேற்கத்தக்கது. கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் சுமார் 50% அளவுக்கு வழிகாட்டி மதிப்பை திமுக அரசு முன்னறிவிப்பு இன்றி உயர்த்தியதால் பொதுமக்களும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயினர். இதனை அடுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து வழக்கில் தமிழக அரசு பிறப்பித்த வழிகாட்டு மதிப்பை உயர்த்த அறிக்கை சட்டவிரோதமானது என்றும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி புதிய வழிகாட்டு மதிப்பை அறிவிக்கவும் வரை 2017 ஆண்டு அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்பையே பின்பற்ற வேண்டும் என்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் திமுக அரசு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வண்ணம் தொடர்ந்து கூடுதல் கட்டணத்தையே வசூலித்து வந்தது. திமுக அரசின் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கை கண்டித்தும் மீண்டும் 2017 ஆண்டுக்கான வழிகாட்டி மதிப்பை பின்பற்ற வலியுறுத்தியும் தமிழக பாஜக சார்பாக கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 14 அன்றும் கடந்த ஜனவரி 17, 2024 அன்றும் அறிக்கைகள் வெளியிட்டிருந்தோம். இன்றைய தினம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசு பத்திரப்பதிவு துறையில் 2017 ஆண்டு வழிகாட்டி மதிப்பையே பயன்படுத்த வேண்டும் என்றும் முந்தைய தீர்ப்பை உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறது. சட்டவிரோதமாக இத்தனை நாட்களாக கூடுதல் கட்டணம் வசூலித்த மக்களை அவதிக்குள்ளாயின. திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சம்மட்டி அடியாக விழுந்திருக்கிறது. இத்தோடு நில்லாமல் இத்தனை நாட்களாக பொதுமக்களிடமிருந்து வசூலித்த கூடுதல் கட்டணத்தை பொதுமக்களுக்கே திருப்பி தர வேண்டும் என்றும் தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்துகின்றனர் என்று தெரிவித்துள்ளார்.